வணக்கம் ஐபோன் வீடியோ தொடர்ச்சியாக போடலாம் மன்னிக்கணும். மீனவர்களின் பிரச்சனை, துப்பாக்கி சூடு, பாதாள உலக குழுக்களின் அடாவடித்தனம், பொன்சேகாவின் இறுதி யுத்த வீடியோ வெளியீடு கதை, கிரிக்கெட் விளையாட்டில் ஜனாதிபதி இந்த ராஜதந்திரம், அதன் மூலம் பெற்றுக்கொண்ட வருமானம் $250 மில்லியன் அமெரிக்க. அடுத்தது ஐஎம்எஃப் செயலாளர் இலங்கைக்கு இலங்கைக்கு நச்சான்று கொடுத்தது, ஜனாதிபதியின் இந்திய விஜயம், எல்லாத்துக்குள்ளேயும் பல விஷயங்கள் நான் பேசல. இந்த இவ்வளோ விஷயத்தையும் நான் பேசல. எல்லாம் இந்த நாட்டுக்கு சாதகமான விஷயங்கள் பல நடந்து கொண்டிருக்கல. இந்த பிக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு பல படாத பாடுபட்டு முயற்சித்தவர். அது சிங்கள மக்களை உசுப்பேற்றி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்பி தங்களுக்கு வேண்டிய தங்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை கொண்டு வரணும் என்று சொல்லி கொண்டு வரணும். அதற்கான பின்புலத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பிக்குகளின் போராட்டம் அல்லது இந்த சங்க சபாவை அதை ஆமத்துருக்களின் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் என்று சொல்லித்தான் இது ஆரம்பித்து 10,000 பேரை கொழும்புக்கு கொண்டு வரப்போகிறோம்னு ஆரம்பத்தில் சொன்னது. பின்னர் அது 8,000 பிறகு 5,000 மாறி பிறகு 2,000 மாறி பிறகு 1,000 பேர் என்று சொன்னது. கடைசியில் என்ன நடந்தானே நாட்டுக்கு தெரியும். அதாவது இந்த நாட்டில் இந்த மீனவர்கள் பிரச்சனையாக ஜனாதிபதி, அதாவது மீனவர்கள்னா கரவல மீனவர்களுடைய பிரச்சனை, பொதுவான மீனவர்கள் இல்லை, கரவல மீனவர்களுடைய பிரச்சனையை ஜனாதிபதி கையாண்ட விதம், அதில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் தங்களோட போட்ட துரும்புகள் எல்லாம் காலியான போது அவங்கள இந்த அரசியல் சதுரங்கம் அங்கே வேலை செய்யலை. ஜனாதிபதி அதை சாணக்கியமாக முடிச்சு விட்டார். அதே மாதிரி தொண்டராசிரியர்களுடைய பிரச்சனையும் ஜனாதிபதி சாணக்கியமாக அதை கையாண்டு. அதே பிறகு இப்போ பொன்சேகா ஒரு கதையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அமரகீர்த்தி பாராளுமன்ற உறுப்பினர் படுகொலை, அதாவது கொலை, அரகல காலத்தில் நடந்த கொலை சம்பந்தமான தீர்ப்புக்கு பிறகு பொன்சேகா இது விளக்கம் கொடுக்கறதுக்காக இறுதி யுத்தத்தில் ராஜபக்சக்களின் அட்டூழியங்கள் சம்பந்தமாக அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான இல்லை, தான் செய்ய நினைச்சதை விடாமல் ராஜபக்ச தடுத்தார்கள்னு சொல்லி சிங்கள மக்களுக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு அந்த வீடியோ வெளியிட்டிருக்கார். தமிழ் மக்களுக்கு சார்பான வீடியோ இல்லை, அது சிங்கள மக்களுக்கு சார்பான வீடியோ. அதாவது அவர் அப்படி நினைக்கிறார். அவருக்கும் ராஜபக்சர்களுக்கும் அரியஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இவ்வளோ பிரச்சனை. இப்போ ஐஎம்எஃப் பிரதிநிதி இலங்கைக்கு நற்சான்று கொடுத்துருக்கார். நல்ல முகாமைத்துவம், பணத்தை சரியான முறையில் கையாண்டதும், இந்த டிப்பா புயலை கையாண்ட விதமும், பணத்தை அநியாயமாக்காமல் பாவித்த விதங்களை பற்றியும் சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல ஆரம்பம் இலங்கைக்கு என்று சொல்லி ஆரம்பம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம்னு சொல்லி கொண்டு போய்க்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நாட்டில் நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கல. இந்த கிரீஸ் கணதுன்னு சம்பந்தமான குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு வழக்கு வர இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது கொழும்பில். ஒரு சட்டத்தரணி கொல்லப்படுறார், அது மனைவியோடு சேர்ந்து. அப்போ அதுக்கு பிறகு நாமல் ராஜபக்ச சொல்கிறார், நாமல் ராஜபக்சன வழக்கு பிற்போகும். அதாவது சட்டத்தரணிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, சட்டத்தரணி நாமல் ராஜபக்சன வழக்கு வருது, சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்படுறார். அதாவது பாதாள உலக குழுக்களுக்கு சார்பாக நின்ற சட்டத்தரணிகள் சுட்டுக் கொல்லப்படுறார். சட்டத்தரணிகள் குழம்பி சட்டத்தரணி சங்கம் நடவடிக்கை எடுக்குது, தாங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டோம்னு சொல்லி. அப்போ இவற்றை வழக்கு பிற்போகுது. இதில் ஒரு விளையாட்டு இருக்குது, அது மக்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். சும்மா இதெல்லாம் நடக்கலை. இதெல்லாம் திட்டமிட்ட முறையில் ஒரு இடத்திலிருந்து இயக்கப்படுது. ஆட்சிக்கு வாரத்துக்காகவும், அதாவது இந்த ஆட்சியை கலைச்சி இந்த சட்ட சிக்கல் பிரச்சனைகள் இருந்து இந்த மோசடி வழக்குகளில் தப்பித்து கொள்வதற்கான திட்டங்களில் உண்டாகத்தான் இதை பார்க்கணும். இந்த கொலைகள், இந்த ஸ்ட்ரைக்குகள், இந்த நீதிமன்ற வழக்கு பின்னுக்கு போன விஷயம், அது சும்மாவே பின்னுக்கு போகும் தானே. சட்டத்தரணிகள் போயிடலன்னு சொன்னால் வழக்கு பின்னுக்கு போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு பிளான் பண்ணி செய்கிற மாதிரி தான் தெரியுது. அதே நேரம் இந்த பிக்குகளை உசுப்பி விடுறதும் அதே இடத்துல இருந்து தான். இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சிங்கள மக்களை பௌத்தர்களை உசுப்பி கொண்டு வரலாம், ரோட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினைச்ச பிக்குகள் யாருன்னு பார்த்தா, கடந்த ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க கும்பலுக்கு
பால் பிடிச்சு கொடி பிடிச்சு அவர்களுடைய அநியாயங்களை எல்லாம் தட்டி கேட்காமல் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களிடத்திலிருந்து வரப்பிரசாதங்களை பெற்று வாகனங்கள் பணங்கள் வீடுகள் பங்களாக்கள் அவர்கள் செய்கிற வியாபாரங்களுக்கான ஒத்துழைப்புகளை இராணுவத்தை அனுப்பி ஒத்துழைப்பு உருவால் படை அனுப்பி ஒத்துழைப்பு இப்படி பல்வேறு ஒத்துழைப்புகள் அந்த கடந்த அரசாங்கங்களை பெற்றவர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்தோன்னா அது சட்ட ரீதியற்ற செயல்பாடுகள் அதை தெரிஞ்சு அதை அனைத்தையும் நிறுத்தி சட்ட ரீதியாக இந்த அரசாங்கம் செயல்பட துவங்கினோடனே இந்த சுதியா வாழ்ந்த அமத்துருக்களுக்கு வந்து இப்போ வந்து சிக்கலாக போச்சு. இந்த சிக்கலிருந்து தாங்கள் மீளவணும்னு சொன்னால் இந்த தாங்கள் சுதியா தொடர்ந்தும் வாழணும்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கத்தை தூக்கணும்னு சொன்னால் எல்லாம் செய்து பார்த்துச்சினோம். அந்த எதிர்கட்சிகள் வந்து ஒவ்வொரு காரியங்களை செய்து பார்த்துச்சினோம். 7ஆம் கட்டத்தில் இந்த ஆமத்துருக்களை தூண்டி விட்டார். ஆனால் ஆமத்துறை 20,000 பேர்னு சொல்லி அப்புறம் 10,000 பேர்னு சொல்லி 8,000 பேர்னு சொல்லி அப்புறம் 5,000 பேர் சொல்லி இப்போ வந்து 1,000 பேர்னு சொல்லி கடைசியில் வந்தது 284 பேர் சொல்லியிருந்தான் வந்தேன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுது. ஆனால் இவை என்ன பிரச்சாரம் எப்படி இருந்தேன்னு சொன்னால் சங்க சபாவைன்னு தான் சிங்களத்தில் சங்க சபாவை, அதாவது வந்து சங்க நாயக்கர்கள்ன்ற பொதுக்கூட்டம் கூட போகிறோம். நாங்கள் அவருக்கு ஒரு சந்தேசி, அதாவது வந்து ஒரு அறிக்கையை ஜனாதிபதி கொடுக்க போகிறோம். இந்த அறிக்கை அவன் அந்த வரலாற்று ரீதியான இதுகளின் படி பார்த்தா அறிக்கையை சங்கசபா கூடி கொடுத்தால் ஜனாதிபதி அதுக்கு இணங்கணும், அதுக்கு இசைஞ்சு நடக்கணும் என்று அவன் நினச்சித்தான் இந்த கூட்டத்தை கூட்டி இப்போ கூட்டம் வெளிக்கிட்டவன். இதுக்கு பின்னால் இருந்த யாருன்னு பார்த்தா சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்சே, இந்த கும்பல் தான். இவன் இறுதி ஆயுதமாக தான் இதை பயன்படுத்தினவன். அதுக்கும் பிசுபிசுத்து போச்சு. என்ன நடந்ததுன்னு சொன்னால் உண்மையான பௌத்த துறவிகள் சிங்கள மக்கள் இது ஏற்றுக்கொள்ளையில் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் போகுதுன்னு சொல்லி சிங்கள மக்களும் நல்லா உணர்ந்துருக்காங்க. அதே நேரம் பௌத்த மகாநாயக தேரர்கள் அஸ்கிரிய மல்வத்த அமரபுர ராமானிய நிக்காய என்ற தேரர்கள் இதை புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அதால் அவங்களோட பூரண ஆதரவு இது கொடுக்கல. அதே நேரம் அந்த ஆமத்துருக்குள்ள கைப்பட எழுதின லெட்டரோ அறிக்கை ஒன்றும் வெளிவரது, இவைக்கு ஆதரவாக வருவது. அதே நேரம் இவை வந்து கூடின யாருன்னு பார்த்தா அந்த உமந்தாவன்னு சொல்லி இருக்கிற ஆமத்துரு ஒருவரும் மரது மிகுந்தலை என்று சொல்லி அந்த லால்காந்த வனச்சாரி என்று சொன்ன அந்த ஆமத்துருவும் இந்த முருத்தொட்டுவே ஆனந்தன்னு சொல்கிற நாராயணபட்டி ஆமது முக்கியமான ஆக்கள். இவை யாருன்னு பார்த்தா ஒரு பகுதியினர் ராஜபக்சர்களுக்கு பின்னால் இருந்தாக்கள், இன்னொரு பகுதியினர் சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் இருந்தாக்கள். இப்போ இந்த பாய் எங்கே நாமது இவங்க எல்லாம் தான் வந்தது. ஆனால் ஒரு ஆள் வரையில் யாருன்னு சொன்னால் 2 பேர் வரையில், மிகுந்தலையும் வரையில் உமந்தாவும் வரையில். காரணம் அவைக்கு விளங்கிட்டுது இது பிசுக்க போகுதுன்னு சொல்லி அவை கேவட்டிட்டோம். இப்போ கடைசியில் வராமட்டினோம். இல்லை வந்ததுன்னா ஞானசார சிங்கள மக்கள் இப்போ கணக்கெடுக்கிறதே இல்லை. அவங்களோட யூடியூப் தளங்களை சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஊத்த பேச்சால் அவங்களெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இவேண்ட திட்டம் பிசுத்து போச்சு. இப்போ இந்த இவேண்ட அந்த சந்தேஷம் கொடுக்குற வேலை பிசுத்து போச்சு. படி வச்சு பார்க்கணும், மீனவர்களை தூண்டிவிட்டு பார்க்கணும், தொண்டராசிகளை தூண்டிவிட்டு பார்க்கணும், எல்லாத்தையும் செய்து பார்த்தினோம். கிரிக்கெட் மேட்ச் நடக்காதுன்னு சொல்லிச்சினோம். ஜனாதிபதி அதை நடத்தி காட்டினார். அதை தானம் அதில் பங்கேற்றார். அதில் 18க்கும் மேற்பட்ட தனியார் விமானங்கள் வந்து இறங்கி இருக்குது. கோடிக்கணக்கான காசு இங்கே இலங்கைக்கு வந்திருக்குது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர் சாதாரண காசு இல்லை. கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பங்களாதேஷில் பிச்சை எடுத்த காசு அது. அப்போ பிச்சைக்கு பங்களாதேஷ் ஒரு ஏழை நாடு, அந்த நாட்டுடைய பிச்சை கேட்ட ஆக்கள் தான் இவே தான் இவைக்கு தெரியுமே விளையாட்டோன்னு சரிவரானது தான் இந்த ஆமத்துக்குள்ளே தூண்டிவிட்டேன். இப்போ தூண்டிவிட்டு அவை எல்லாம் வந்து என்ன சொல்லிச்சுன்னு, நாங்கள் இதில் அரசியல் சாயம் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் அரசியல் சார்பில்லை, நாங்கள் ஜனாதிபதிக்கு இந்த பௌத்த துறவிகளை ஊத்த பேச்சால் பேசுகிறது மதிக்கிறேல அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இது அறிக்கை கூடுறோம்னு சொல்லி கடைசியில் அவையண்ட வாயாலே வழியே வந்துடுது. ஜனாதிபதி தேசிய உடையை உடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு போகையில், ஏன்னா அவைக்கு இப்போ தேசிய உடை உடுத்த ஒரு ஆள் தான் தேவைப்படுது. ஏற்கனவே இந்த தேசிய உடையை உடுத்துக்கொண்டு இந்த வெள்ளையை உடுத்துக்கொண்டு இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி அதல பாதாளத்தில் தள்ளி இன ரீதியாகவும் முரண்பட வச்சு இன ரீதியான குரோதங்களை வளர்த்து யுத்தங்களை உருவாக்கி இந்த நாட்டை சீரழித்து சின்ன பின்னமாக்கி கேவலப்படுத்தின ஆட்களை தான் இந்த கும்பலுக்கு தேவைப்படுது. அவை தான் அது இந்த ஜனாதிபதிக்கு நேஷனல் எடுத்துக்கொண்டு போகல அப்படி பண்ணி சொல்லி பிரச்சனையை உருவாக்கி. ஆனால் இதை எதையுமே சிங்கள மக்கள் காதில் வாங்கல. இவை பேசின பேச்சை போட்ட எல்லா சோஷியல் மீடியாக்கள் அந்த கமெண்ட்ஸ்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கள மக்கள் எவ்வாறு இவங்களை திட்டி தீர்த்திக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இவங்கள மேலே வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவங்களோட குறுகிய ஆக்கள் தான் இந்த இனவாத அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை வேறு அரசாங்கத்தை கொண்டுறணும், இனவாதிகளை வச்சு இந்த ஆட்சி நடத்தணும், பௌத்த துறவிகள் தங்களுக்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை சட்டப்பூர்வம் அல்லாத விதத்தில்
சட்ட ரீதியற்ற விதத்தில் பெற்றுக்கொள்ள வேணும், தாங்கள் சுகபோகமாக வாழணும், எல்லாம் முற்றும் துறந்த ஆக்கள் தான் பௌத்த துறவிகளாக வரணும். எல்லாத்தையும் துறந்து, அதாவது சசர கலக்கிரிலன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், எல்லாத்தையும் எல்லாமே எல்லாமே இழந்த ஆக்கள் தான், எல்லாமே விட்டு தூக்கி எரிஞ்சு போட்டு தான் இந்த பௌத்த துறவரத்துக்கு வரணும். ஆனால் இவன் வந்து என்ன செய்யணும்டா, இவன் வந்து இறங்கின வாகனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், B8 வாகனங்களில் வந்து இறங்கி. இதையெல்லாம் யார் கொடுத்தன்னு பார்த்தா கடந்த ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு இனாமாக கொடுத்த வாகனம். ஆகவே இவர்கள் வியாபாரிகள் எல்லாருமே. அந்த முருத்தொட்டு ஆனந்த வியாபாரி, உமாந்தா அமதுரு வியாபாரி, எல்லாருமே வியாபாரிகளை தான் இருக்கிறேன். மற்றவர்கள் வந்து பெரிய ஆக்களாக வளர்ந்து பெரிய ஆக்களாக ஆகின பிறகு இந்த ராஜபக்சர்களுக்கு ஆதரவான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக அமதுருவன வேஷத்தில் இந்த உடையை ஆடையை உடுத்துக்கொண்டு உள்புகுந்தாக்கள் இந்த ஞானசார போன்றவர்கள் இராணுவத்தில் இந்த விலத்தி வந்தவர் தான் இத்தகந்த சத்தாதிசை என்று சொல்லுறாவே. இவை எல்லாரும் ராஜபக்சர்களுக்கு சார்பானாங்க. இப்போ அவேண்ட ஆட்சி விலகி ராஜபக்சர்களும் இப்போ சிக்கப்பட்டிருக்கணும், ரணிலும் சிக்கப்பட்டிருக்கார், பிரேமதாசவும் சிக்கப்பட்டிருக்கிறார், சட்ட ரீதியாக வைக்கலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வந்து எல்லாரும் ஒன்று அடிப்பட்டு அரசியல் செஞ்சு போடி இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆமத்துருக்கள் கூட பிரிஞ்சு அவைவே இந்த கட்சிகளில் இருந்த ஆக்கள் தம்பராமியில் தேர்தல் உங்களுக்கு தெரியும். கோட்டாபாய் ஜனாதிபதி ஆக முதல்ல சஜித் பிரேமதாச மேடையில் என்ன பேசினேன்னு சொல்லி இன்றைக்கு அவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் உண்மையான சங்க சபாவன்னு சொன்னால் இது இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற மூத்த மகாநாயகர் எல்லாம் சேர்ந்து அவைக்கு கீழே இருக்கிற அந்த மகாநாயகர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சங்க சபாவை நடத்துறது. ஆனால் இது நடத்தினது வந்து ராஜபக்சனுடையும் சஜித் பிரேமதாசன் ரணிலின் ஆதரவான ஆக்களை தவிர உண்மையான சங்க சபாவில் இதை சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்ளல. ஆகவே இந்த விஷயமும் இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுத்த விஷயமும் பிசுபிசுத்து போய் கிடையாது. ஆகவே தான் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லா ஆமத்துருக்களும் எல்லா சிங்கள மக்களும் இனவாதிகளும் இல்லை, தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களும் இல்லை. அதே நேரம் இந்த ஆட்சியாளர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சிங்கள இனத்தையும் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக திருப்பினதும் இல்லாமல் பின்னால் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக திருப்பி தங்களோட ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக இனவாதத்தை தூண்டி, குரோதத்தை தூண்டி, விரோதத்தை தூண்டி இந்த நாட்டில் இந்த இலங்கை என்ற பொருளாதாரத்தை, இந்த சுபீட்சத்தை நல்ல நாட்டை சீரழித்து குட்டிச்சு வராக்கி இதை செய்யத்தான் மீண்டும் முயற்சினோம். இந்த அரசாங்கம் இனவாதிகள் இல்லாத அரசாங்கம் என்று சொல்லலை நான், இதுக்குள்ளேயும் இனவாதிகள் இருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, இந்த நாட்டை எங்கே கொண்டு போகணும், இந்த கடனில் இந்த மீட்டு இந்த நாட்டை எங்கே கொண்டு போகணும், மக்கள் எல்லாரையும் ஒரு தேசியமயப்படுத்தணும், எல்லாரையும் ஒரு குடைகளை கொண்டு வரணும், இந்த நாட்டை சுபிட்சமான இடத்துக்கு கொண்டு போகணும், எதிர்கால சந்ததிக்கு நாட்டை ஒரு பாரம் கொடுக்க ஒரு நல்ல நாடாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு அவங்க பேசுகிறாங்க. ஆகவே இந்த அரசாங்கத்தை திறத்துறதுக்கு இப்படியான சூட்சுமங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகளை இப்போ வந்து பெருவாரியான அரசியல்வாதிகள், கடந்த கால அமைச்சர்மாரிலிருந்து பெருவாரியான அரசியல்வாதிகள் சிக்கப்பட போயிடும். கிட்டத்தட்ட கம்பா மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொல்லி ஒரு நிறைய கிடைக்குது. அவர் முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர். ஆகவே எல்லாம் வந்து சும்மா வந்து பாதாள உலகம் தங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுற கொலைகள், அப்பப்போ திட்டமிட்டு செய்யப்படுற கொலைகள். ஆகவே இந்த கொலைகளுக்கு பின்னாலும் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, இந்த ஆமத்துருக்களுக்கு பின்னாலும் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற மீனவர்களுக்கு எதிராக பின்னாலும் இந்த அரசியல் இருக்காங்க, தொண்டர் ஆசிரியர்களுக்கு பின்னாலும் இந்த அரசியலாக இருக்காங்க. ஏண்டா இந்த அரசாங்கம் தங்களை தங்களை தியாகம் செய்து அப்படி தான் சொல்லணும், எல்லா வரப்பிரசாதங்களையும் விட்டு சாதாரண மக்களாக நடந்து திரிகிறாங்க, பஸ்ஸில் வாகனத்தில் போகிறாங்க, ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் செய்கிறாங்க, பாதுகாப்பில் ஒன்றுமே இல்லாத சாதாரண தங்களுடைய மாளிகைகளை கூட பயன்படுத்தாமல், அமைச்சர்மார மாளிகைகளை கூட பயன்படுத்தாமல் இருக்கிற ஒரு கேபினெட், ஒரு அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயர்த்துறதுக்கு முயற்சிக்கிறதை தவிர இந்த மாதிரியான ஆக்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை. அதனால தான் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் திடமான ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, இந்த இனவாதிகள் இந்த கருத்துக்களுக்கு செவிசாய்க்கிறதுன்னு சொல்லி தங்களை வந்து சந்திக்கல, தங்களை தூக்கி பிடிக்கல, தங்களை நிகழ்வுகளுக்கு முன்னுக்கு வைக்கல, தங்களை காலில் விளையல, தங்கள்கிட்ட நூல் கட்டையில் என்று கோபத்திலையும் எரிச்சலையும் பொறாமையிலையும் தான் இவை இப்படி துள்ளினமே தவிர அப்படியே உண்மையில் பௌத்தர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடந்திருந்தால் நேற்று 10,000 பேர் வந்திருப்பாங்க. அதான் உண்மை. ஆனால் பிசுபிசுத்து போய் கடைசியில் இவேண்ட உண்மையான திட்டம் அம்பலப்பட்டு நிற்கிது. ஆகவே நாங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், சிங்கள இனவாதத்துக்கு இந்த நாட்டில் இனிமேல் இடம் இல்லை, சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கும் இந்த நாட்டில் இடம் இல்லை. அவர்கள் மற்ற மதங்களை மற்ற இனங்களை நசுக்கி தங்களுக்கு வேண்டிய ஆட்சியாளர்களை கொண்டு வந்து தாங்கள் சுகபோகமாக வாழலாம், சிங்கள மக்களை இனியும் ஏமாற்றலாம் என்று போட்ட திட்டங்கள் எல்லாம்
தவிடுபொடியாக போய் கொண்டிருக்குது. ஆகவே தான் இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சி நான் கடந்த நாட்கள் சுவையினம் காரணமாக தொடர்ச்சியான வீடியோ போடல. இந்த வீடியோ கட்டாயம் போடணும்னு நினச்சது காரணம்னு சொன்னால் இந்த தீவிரவாத தேசியவாத இந்த பயங்கரவாத பிக்குகளால் தான் இந்த நாட்டில் இந்த யுத்தமும் உக்குரம் அடைஞ்சது. அதே நேரம் அது யுத்தத்துக்கு பின்னால் பேருவலை, தர்கா நகர், இப்படி பல்வேறு இடங்களில் முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்ததும் இந்த இனவாத பிக்குகளால் தான். ஆகவே தான் இவர்களை சிங்கள மக்கள் வெறுத்து ஒதுக்கினது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு சார்பான அரசா தலைவர்களையும் தூக்கி எறிஞ்சிருக்கிறார். நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் இது. நாங்கள் தமிழ் மக்கள் எப்போதும் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை, முஸ்லீம் மக்களும் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை. நாங்கள் எங்களுடைய மதங்களை நாங்கள் தான் நிர்வகிக்கிறோம், நாங்கள் தான் பணத்தை கொடுத்து. ஆனால் பௌத்த மதத்துக்கு அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை ஒதுக்குது. அப்படி இருந்தும் அவர்கள் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்திருந்தும் அவர்கள் மீது சேறுவாசி வாரி பூசுவதன் காரணம் என்னென்னு சொன்னால் தங்கட சுயநலங்களை சுயலாபங்களை அடைய முடியாமல் இருக்கிறது என்பது காரணம்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.